உறவுகளுக்கு வணக்கம். டாக்டர் ராமதாசுக்கு 5 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். டாக்டர் ராமதாசுக்கு 5 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். டாக்டர் ராமதாஸ் 1986ஆம் ஆண்டு வன்னியர் சமூக பிரச்சனையை மையமாக வைத்து மரங்களை வெட்டி போட்டு கடலூர் மாவட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்தினார். பின்பு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பு வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றினார். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜகவோடு மாறி மாறி கூட்டணி அமைத்து அரசியல் லாபம் அனுபவித்து வந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது அவருடைய கட்சி இரண்டாக உடைந்துள்ளது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 20 தொகுதிகளில் போட்டியிட ரகசிய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். திருமாவளவன் இருக்கும் அணியில் தான் இடம்பெற போவதாக தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் தான் 100 தொகுதிகள் கேட்பேன் என்று அவர் கூறியிருந்தார். டாக்டர் ராமதாஸுக்கு வயது 85 வயதாகிவிட்டது. அவரால் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. வன்னியர் சங்கத்தின் மூத்த நிர்வாகிகள் மட்டும்தான் தற்பொழுது ராமதாஸ் பக்கம் உள்ளனர். டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்தால் 90% வன்னியர் சமூக வாக்குகளை திமுக கூட்டணி பக்கம் திருப்பலாம் என்று மு.க. ஸ்டாலின் கணக்கு போட்டார். டாக்டர் ராமதாசுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சூழ்நிலையில் 5 தொகுதிகள் டாக்டர் ராமதாசுக்கு வழங்க மு.க. ஸ்டாலின் முன்வந்துள்ளார். இது டாக்டர் ராமதாசுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. குறைந்தது 20 தொகுதிகள் கிடைக்கும் என்று கணக்கு போட்டார். ஆனால் திமுக 5 தொகுதிகள் தான் தர முன்வந்துள்ளது. பாமக இரண்டாக உடைந்துள்ளதை மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே வன்னியர் சமூகத்து வாக்குகள் பாதி அன்புமணி ராமதாஸ் பக்கம் செல்ல உள்ளதால் டாக்டர் ராமதாசுக்கு 5 தொகுதிகள் தான் வழங்க முடியும் என்று உறுதிபட தெரிவித்து விட்டார். இது டாக்டர் ராமதாசுக்கு மனச்சோர்வை கொடுத்துள்ளது. டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சமூகத்து வாக்குகள் தன் பக்கம் இருப்பதாக கணக்கு போடுகிறார். ஆனால் அந்த வாக்குகள் எல்லாம் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் பக்கம் சென்று விட்டன. அடுத்ததாக நடிகர் விஜய் அந்த வாக்குகளை அபகரித்துள்ளார். டாக்டர் ராமதாஸ் தற்பொழுது தனிக்காட்டில் பயணம் செய்துள்ளார். அவருக்கு 5 தொகுதிகள் கொடுப்பதே அதிகம். ஆனால் 5 தொகுதிகள் பத்தாது என்று திமுகவிடம் முறையிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 5 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு ராமதாஸ் திமுக கூட்டணியில் போட்டியிடுவாரா அல்லது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தனியாக போட்டியிடுவாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.